Hi friends, welcome to Iris family. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆச்சி பானிபூரி மிக்ஸ் அதுதான் வாங்க போறோம். இதனால நம்ம வந்து பானிபூரி சாப்பிடணும்னா கடைக்கு தான் போயிட்டு இருக்கணும். இப்போ வந்து நமக்கு ரெடிமேடா வந்து ஆச்சி கொடுத்திருக்காங்க பானிபூரி மிக்ஸ். சோ அத வந்து நாங்க வந்து வாங்கிட்டு வந்தோம். அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வாங்கிட்டு வந்திருக்கோம். சோ அத வந்து நான் ஓபன் பண்ண போறேன். என்னென்ன உள்ள இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்றேன். அம்மா பீக்கி தெரியல. ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு கவரில் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பூரி இருக்குது. இதில் வந்து பூரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பூரி இருக்குது. எத்தனை பூரி இருக்குன்னு எண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 25 இருக்குது. மொத்தம் 25 பூரி இருக்குது. இது ஒரு பேக் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க. இது என்னது? சிசர் எடுத்துங்க. இது சிசர் எடுத்துங்க போய் சீக்கிரம் ஓடியா. Sweet tamarind date chutney. No need to add water. இதில் வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்லைன்னு போட்டிருக்கு. இது வந்து ஸ்வீட் டர்மரிக் சட்னி. டேட்ஸ் மிக்ஸ் பண்ணி சட்னி போட்டிருக்காங்க. அதில் வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை, நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து மினி சட்னி பேஸ்ட் ஆட் 250 ml ஆஃப் வாட்டர். 250 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சீசனிங் ஃபார் மேஷ்டு பொட்டேட்டோ ஆனியன் ஃப்ரூட். இதில் வந்து மசாலா கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோவுக்கு நம்ம ஆட் பண்ணுறதுக்காக மசாலா கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இதுதான் வந்து இதில் இருக்கிற ஐட்டம்ஸ். இப்போ வந்து இது நம்ம வந்து பொரிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பார்க்கலாம். இது உங்களுக்கு பொரிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. பூரி வந்து ரெடி பண்ணியாச்சு. பானிபூரிக்கு தேவையான எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. 25 பூரிஸ் பொரிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பானி. அதில் கொடுத்துருந்த பேக்கெட்டில் வந்து 250 ml வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி இதை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பூரி உருளைக்கிழங்கு மசாலா. அவங்க கொடுத்துருந்த மசாலாவை ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு வெங்காயம் அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் சட்னி. இதில் வந்து வாட்டர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படியே வந்துட்டு எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து என் பசங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு.
செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராக